Hi, dear beautiful people, children in the world. Good morning. உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சூப்பர் கிட்ஸ், ஜென்ஸ், சீக்கிரட்ஸ், இளைஞர்களே, வாலிபர்களே, குட் மார்னிங். பேப்பரில் வந்து ஒரு டிப்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. நல்ல விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 2.5 மினிட்ஸ் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுறேன், பெருசாகவும் போடுறேன். ஓகே, சரி. அது பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, இது வந்து சிந்தனை சீனு சொல்லிட்டு தினசரியில் இந்த மாதிரி நிறைய வரும். பயனுள்ள செய்திகளாய் கருத்துக்களாக மக்களுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயத்த இந்த மாதிரி அவங்களுக்கு போய் சேரணும் இல்லை, பாமர மக்களுக்கும் போய் சேரணும் இல்லை, அதுக்காக இது என்னன்னு பார்ப்போம். ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. என்னது? ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. நம்ம எல்லோரும் சொல்லுவது தானே, ஏப்பா ஜில்லுன்னு எதாவது கொடுங்கப்பா சொல்லுவோம் இல்லை, அது மாதிரி. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ அப்படியே பாருங்கள், 2 பேரும் ஒரே ஆடுற மாதிரி இங்கே இருக்குது, நம்மளும் அதே மாதிரி போயிடலாம், சரியா? அப்போது எப்பா 8 மணி வெயில் இப்படியா? என்னது? எப்பா 8 மணி வெயிலா இது? சுள்ளுன்னு அடிக்குது என்றான் கோவிந்த். ஆமாம், வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சுல என்றான் சீனு. 10 நாள் முன்னால் வரைக்கும் கொட்டுன்னு கொட்டியது, இப்போ வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடுச்சே என்றான் கோவிந்த். ஆனால் இதெல்லாம் ஆரம்பம் தானா, அடுத்த வாரத்தில் இருந்து தான் கொளுத்தும் கோடை தொடங்க போகுதான், பேப்பரில் போட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வெயில் இல்லையா? இன்னும் வெயில் உக்கிரமாக இருக்குமா? கோவிந்த் கேட்டான். அப்படித்தான் சொல்கிறாங்க. பருவம் மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள எல் நினோ சூழலால் இத்தகைய வெப்பநிலை உயர்வு காணப்படுவதாக கூறுகிறார்கள். இதனால் வெப்பம் உயர்ந்தும் மழை பொழிவு குறைந்தும் காணப்படுமா? அப்போ இந்த வருஷம் மழை இருக்காதா? மழை பொழிவில் ஏற்ற இறக்கங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதீத வெப்ப உயர்வும் அதற்கேற்ப திடீர் கன மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டின் கோடை அக்டோபர் வரை நீடிக்குமா? அக்டோபர் வரை வந்து கோடை வந்து நீடிக்குமா? அடட, அப்போ மே மாதத்துக்கு பிறகு வெயில் குறையாதா? உச்சபட்ச வெயில் குறைந்தாலும் கொளுத்தும் வெயிலுக்கு குறைச்சல் இருக்காது என்று கணக்கிடப்பட்டு உள்ளது. இன்னொன்று தெரியுமா? அடுத்த வருஷம் இதை விட அதிகமாக வெயில் அடிக்குமாம். அச்சுச்சோ, அப்போ வெயிலை சமாளிக்க என்ன பண்ணுறது? உச்சி வெயிலில் நடமாடக்கூடாது. தேர்தல் காலமாக இருப்பதால் அரசியல் கூட்டங்களுக்கு செல்வோர் கவனமாக இருக்கணும். என்ன வேலையா வெளியில் போனாலும் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் சூடு தணிக்கும். அதோட தண்ணீர் பாட்டிலு குடையை கூடவே எடுத்து செல்லலாம். ஆமாம், எனக்கெல்லாம் சும்மாவே அதிகமாக தாகம் எடுக்கும். அதில் தப்பே கிடையாதுப்பா. வெயில் நேரத்துக்கு அதிகமாக தண்ணீர் பருகலாம். முடிஞ்சா போஞ்சி, அதாவது எலுமிச்சை உப்புக்குதுல அந்த கரைச்சல், மற்றும் இளநீர், மோர், பானகம் போன்ற இயற்கை பானங்களை பருகலாம். அப்பா, இப்போவே ஐஸ் கட்டி போட்டு ஜில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு. நோ 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 நோ. ஆனால் வெயிலுக்கு அது மட்டும் செய்யக்கூடாது. வெயிலால் உடல் வெப்பநிலை உயர்ந்து இருக்கும்போது அதிக குளிரான ஐஸ் கட்டி போட்ட ஜூஸ், தண்ணீர் போன்றவற்றை பருகுவதால் உடல் வெப்பம் சட்டென்று மாறுவதால் செரிமான கோளாறு, தலை சுற்றல் உள்ளிட்ட சில பிரச்சனைகளை ஏற்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அதை தவிர்க்கலாம் என்கிறார்கள். வேண்டுமானால் நிழலில் சில நிமிடங்கள் இளைப்பாறி உடல் வெப்பநிலை சற்று தணிந்ததும் அவற்றை பருகலாம் என்கிறார்கள். ஓ, ஜூஸ் குடிக்கிறதுல கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் போல். ஆமாம், அவற்றுக்கு
செலவு செய்கிறத விட நீர் சத்து நிறைந்த பழைய சோறு, கஞ்சி, கூழ், பழத்துண்டுகள் போன்ற உணவுகளை சாப்பிடலாம். அதுவும் செலவு கம்மி, ஆரோக்கியமும் அதிகம். இன்றைய வெயிலுக்கு இதமான ஐடியா போதும்னு நினைக்கிற மறுபடி சந்திப்போம். விடைபெற்றான் சீனு. இது போல் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் வரும். வெள்ளிக்கிழமைகளில் கூட ஏகப்பட்ட விஷயங்கள், சனிக்கிழமை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். ஸோ அன்பானவர்களே, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நான் உங்களுக்கு நியூஸ் தினமும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் படிக்கிறதுல அது தெரியும். இவ்வளோ பெரிய ஊர் பெருங்குளத்தூர், 5 கடை தான் இருக்குது, பேப்பர் கடை. 5 பேப்பர் கடை தான் இருக்குது. அது இருக்கலாம் ஆமாம் இருப்பான். 25,000 பேர் 50,000 பேர்கிட்ட வாழறாங்க. ஆனால் 5 பேப்பர் கடை தான். ஒவ்வொரு பேப்பர் கடையிலையும் எத்தனை பேப்பர் தெரியுமா போடுறாங்க? ஒரு பேப்பர் கடைக்கு 25 பேப்பர் தான் தினசரி, அவ்வளோதான் போடுறான். அப்போ 5 கடை 25 எவ்வளோ? 125 பேப்பர் தான் போடுறான். அதில் ஒரு 25 பேர் தான் என்ன மாதிரி பேப்பர் வாங்கி படிக்கிறான். மீதி 100 பேப்பர் என்ன ஆகுது? அது அப்படியே ரிட்டர்ன் போயிடுது. அப்போ தினத்தந்தி பேப்பருக்காரெல்லாம் எப்படி வாழறாரு கேட்குறீங்களா? என்ன ஒரு ஊருக்கே ஒரு 25 பேர் தான், ஒரு ஊருக்கு 25 பேர்னா தமிழ்நாடு முழுக்க என்ன 234 தொகுதிகள் இருக்குது. இந்த 234 தொகுதிகள் எத்தனை பேர் பேப்பர் வாங்கி படிச்சிட போகிறான், நியூஸை தெரிஞ்சுக்க போகிறான், அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க போகிறான்னு தானே கேட்க வர. எல்லாம் ஒரு பையனும் நியூஸும் படிக்கிறதில்ல, பேப்பரும் விற்கிறதில்ல. அப்போ எப்படிதான் அவ்வளோ பெரிய நிறுவனத்தை நிறுத்துகிறாங்க? எல்லாம் ஆடு தான், ஆடு. அதாவது ஆமாம், ஆமாம் 5 லட்ச ரூபா ஷூ போட்டுக்கிறான் ஒரு நடிகன். 5 லட்ச ரூபா ஷூ. ஆனால் அவன் நடிக்கிற ஆடு பார்த்தீங்கன்னாக்கா 225 ரூபா செருப்புக்கு ஆடுக்கு நடிப்பான். ஆமாம், ரஜினிகாந்த் அந்த காலத்தில் பீடிக்கு அவ்வளோ பெரிய நடிகர். காஜா பீடிக்கு ஆடில் நடிக்கலையா? அளவு நிறைய நடிப்பான். பெரிய பெரிய கோடீஸ்வரன் பார்க்க எல்லாம் பிச்சைக்கார பசங்க கடனில் இருக்கலாம். பயங்கரமான கடன். நீ பார்க்கக்கூடிய அத்தனை பணக்காரர்களும் பிச்சைக்கார பெயர். ஆமாப்பா, சரவணா சூரா ரைட் எடுத்துக்க, அப்போலோ ஆஸ்பத்திரியா ரைட்டு எடுத்துக்கோ, இப்படி ஒவ்வொன்றும். ஆமாம், 1 2 3 இல்லை. நீ யாரையெல்லாம் பணக்காரன் என்று கருதுகிறாயோ, எவனெல்லாம் மில்லியனர் அப்படின்னு நீ சொல்லுறியோ, எவன் பில்லியனர் அப்படின்னு நீ சொல்லுறியோ, பார்க்குறியோ போறியோ வரியோ, எல்லாமே போலி. எல்லாம் ட்ராமா, நடிப்பு, நாடகமே உலகம், அவ்வளோதான். எல்லாம் கடங்கார பசங்க. நாடே கடன் வாங்குது, அவன் வாங்க மாட்டானே? உன் மேலே 4,53,000 ரூபா ஒருத்தன் மேலேயும் கடன் இருக்குது. இன்னும் அடமானம் வச்சுட்டான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், இந்திய நாட்டு பிரதமர். எவ்வளோ அது? இந்தியா எவ்வளோ தெரியுமா கடன் வாங்கியது? 167 லட்சம் கோடி. எவ்வளோ? எல்லாம் வருவான், வெள்ளக்காரன் வருவான். அவங்ககிட்ட தானே வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு வருவான், சவுக்கோடு வருவான், இல்லை கன்று எடுத்துன்னு வருவான். சுட்டு மாட்டு. அந்த காலத்தில் எப்படியா? கப்பலில் ஏற்று வந்துடுறீங்களா? 20,000 பேர், 30,000 பேர், 50,000 பேர் கப்பலில் ஏற்றி சவுக்கு வச்சு அடிச்சு வீட்டுன்னு போவான். மாடு மேய்க்க சொல்லுவான், ஒட்டகம் மேய்க்க சொல்லுவான், நாய் மேய்க்க சொல்லுவான், புல் வெட்ட சொல்லுவான். அது நடக்கும், விரைவில் நடக்கும். அப்புறம் உன்ன மாதிரி அறிவு கட்ட பசங்களுக்கு அதுதான்டா மருந்து. அற்புதமான இந்த உயிரிலும் மேலான ஓட்டை 200 ரூபாய்க்கும் ஒரு பிரியாணிக்கும் குவார்ட்டரையும் விற்கிற நாய் நீ ஒரு ஜடம். இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாதவன் நீ. அப்புறம் வெள்ளக்காரன் சவுக்கில் அடிக்காமல் தோலில் வச்சு சொந்தமாக கொண்டாடுவான். அடித்து மூஞ்சி கிஞ்சிலாம் பேக்குற மாதிரி அடிப்பான். 4 லட்சத்தி ஒருத்தம். நீ யார் இப்போ? ஜான் பாஸ்கோவா? 4 லட்சத்தி எவ்வளோ தரணும்? 4 லட்சத்தி எவ்வளோ தரணும்? 53,000 ரூபா. யாருக்கு தரணும்? உலக வங்கிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் இவன். என்ன அடமானம் வச்சுருக்கான்? என்ன கேட்காம? ஏய், ஒரு தீப்பெட்டி வாங்கணுன்னா கூட கேட்கணும்டா அவனை. சார் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தீப்பெட்டி கொடுக்குறீங்களா, ஒரு பீடி குடிக்கணும்னு கேட்கணும்டா. உன்னை கேட்காமல் 8 கோடி பேர் இருக்காண்டா. 8 கோடி பேரையும் கேட்காம, பர்மிஷன் கேட்காம, எதையுமே கேட்காம அடமானம் வச்சுட்டான்டா இந்த கவர்மெண்ட். உன்னை அடமானம் வச்சுட்டான்டா. உன்னை அடமானம் வச்சு வாங்கிட்டுன்னுட்டு அவன் கொடுக்குறான் என்னமோ மிக்சி இலவசம். அப்புறம் ரேஷன் அரிசி, அது புழு அப்படி ஒரு ரேஷன் அரிசி நாய் கூட தின்னாது. அதெல்லாம் கொடுக்குறான் வாங்கி துண்டு. அது சரி, நீ நாய் தானே? செம்மடா நாய். பக்கத்து தெருலேருந்து இந்த தெருவுக்கு ஒரு நாய் வந்தால் நீ விடுவியா? விடமாட்டல்ல. அது பாடுறா எஜமானுக்கு உண்மையாகுது. ஒரு நாய் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாகுது. ஆனால் ஒரு நாட்டின்
ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கு உண்மையாக இல்லை. நாட்டு மக்கள் என்கின்ற நீ நாதாரி எச்ச பிச்ச பரதேசி உலகத்தையே அழிச்சிட்டிங்கடா பாவிங்களா. மண்ணையும் பொண்ணையும் திருடனமே இயற்கை வச்சு உங்களை செய்யும். அதுதான் 2026 அதுதான் படித்தேன். அடுத்த வருஷம்லாம் வெயிலில் நீ கறி செத்து போடுவேன். பண்ண பாவம் அப்படி. பாவத்தின் சபலம் மரணம். நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உப்பை தின்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும். பண்ண பாவங்கள் கொஞ்சமாக நஞ்சமாக பண்ணியிருக்கிறீங்க. 1 வருஷம் 2 வருஷமாக பண்ணியிருக்கிறீங்க. காலங்காலமாக பண்ணியிருக்கோம். ஒரே ஒருவன் உங்களில் நல்லவன் இருந்தால் சொல்லு. இயற்கை கிட்ட உங்களுக்காக நான் வாதாடி இந்த உலகம் சீக்கிரமாக அழியாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த உலகத்தை நீ அழிக்காத, அப்புறமா மெதுவாக அழிச்சிக்கோ சொல்லி உங்களுக்காக என்ன நான் இயற்கையிடம் கேட்கிறேன். திருந்துவியா சொல்லு. திருந்தியா சொல்லு. நான் ஒரு தூதுவனாக இயற்கையிடம் பேசி உங்களுக்கு சீக்கிரமாக வர மரணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறேன். எப்படி நீ சாவதான் போகிற. பட் நான் கேட்டால் கொஞ்சம் நாளைக்கு உன்னை வாழ விடுவேன். ஏன் இயற்கையின் பிள்ளை நான். சரி விடு, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஷார்ட்ஸாக தான் கட் பண்ணி போகிறேன். பார்த்தா பாரு பார்க்குறப்ப